புண் ஆறும் திறன் ஒருவருக்கு ஒருவருக்கு மாறுபடும். ஒருவர் உடல்லையே இடங்களுக்கு இடம் இல்ல புண்ணின் தன்மைக்கு தகுந்த மாதிரி ஆறும் திறன் மாறுபடும். வாங்க அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஒரு புண்ணு ஆறணும்னா நல்ல பிளட் சப்ளை இருக்கணும், கிருமிகள் இருக்கக்கூடாது, அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் இல்லது வேற ஏதாவது ஒரு அழுத்தங்கள் இருக்கக்கூடாது. அந்த புண் எந்த இடத்துல ஆகுதுங்கிறதும் இம்பார்ட்டன்ட். ஒரு புண் தோல்ல ஆயிருக்கு, அந்த இடத்துல அதிக ஃப்ரிக்ஷன் இல்லை, சீக்கிரம் ஆறிடும். அதே புண் ஒரு முழங்கை முட்டில அந்த ஜாயிண்ட்ல நகர்ற இடங்கள்ல இருக்கு, அது ஆறுவதற்கு லேட் ஆகும். சைஸ் பெருசா இருக்கு, ஆறுவதற்கு லேட் ஆகும். இல்ல தோல் இந்த மாதிரி தசைகள் இல்லாம ஜவ்வுகள், ஒரு மூட்டுக்குள்ள ஒரு ஜவ்வுகள், அந்த இடங்கள்ல ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கும், அதுவும் 6 நாட்கள் எடுத்துக்கும். உள்ள ஏற்பட்ட காயங்களோ அது ரத்த கட்டோ சரியாக நாட்கள் அதிகமாகும். அது இல்லாம இப்போ உங்களுக்கு ஏஜ் ஆயிருக்கு, இல்ல நீங்க டயபெட்டிஸ் அதுலயும் கண்ட்ரோல் இல்லாத சுகரா இருக்கு, இவங்களுக்கெல்லாம் லேட் ஆகும். கிட்னி பாதிப்பு உள்ளவர்கள் புண்ணார லேட் ஆகும். ஸ்டீராய்டு மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்கவங்க இல்ல கீமோதெரப்பி எடுத்துட்டு இருக்கவங்க அவங்களுக்கு லேட் ஆகும். ஸோ புண்ணின் தன்மையை பொறுத்து உங்களுக்கு ஆறுவதற்கான காலம் எடுத்துக்கும். ஸோ முறையான டைம்ல நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி உங்களோட புண் ஆறுவதற்கான ட்ரீட்மெண்ட் அண்ட் பிளானை அண்ட் ஃபாலோ அப்பை கரெக்டா பண்ணிக்கோங்க.